நேற்று நல்லபடியெல்லாம் நடந்துச்சு. அவங்களும் நைட் ஆகவே எதுவும் பேச முடியல, அப்படி கிளம்பியாச்சு. நேற்று வீடியோ அழகா இருந்துச்சு. பூவா எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. காகித போனா 10 நாள் கூட வச்சிருக்கலாம். பூக்குன்னு வாழ்க்கை ஒரு நாள் தானே. ஆனால் நேற்று வீடே ஸ்மெல்லாக வாசனையாக நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் அண்ணனும் பெரிய அண்ணனும் தான் பண்ணாங்க. ஆமாம், என்ன டெக்கரேஷன் குழம்பிக்கிட்டே இருந்தோம். அந்த வித்தியாசமாக பண்ணுறாங்களே பலூன் அப்படி பண்ணலாமா? எவ்வளோ யோசித்தோம். அப்புறம் மச்சான் தான் சொன்னார் பூல பண்ணலான்ட்டு. அப்புறம் நான் கூட பிளாஸ்டிக் பூ தான் யோசிச்சேன். டிசைன்லாம் அதில் அழகழகாக இருந்துச்சு. மச்சான் தான் சொன்னார் நிஜ பூலியே பண்ணால் வாசனை இன்னும் நல்லா இருக்கும், வீடு ஃபுல்லாக மணத்துட்டு இருக்கும். நம்ம வீடு தானே, வீடு ஃபுல்லாக அதை பண்ணலாம், பரவாயில்லன்னு சொன்னார். காசு பண்ண போகுது, ஒரு மண்டபம் வச்சு அப்புறம் செலவு இல்லை அப்படின்னாரு. அப்புறம் தான் எங்களுக்கு அது ஓகேன்னு தோணுச்சு. அண்ணா இது உங்கள் ஐடியா தான். நேற்று வீடியோ ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு இல்லை? என்னதான் இருந்தாலும் காகித பூல அந்த அழகு வராது இல்லை? அழகு கூட ஒரு வாசனையாக இருந்துச்சு இல்லை? அது இப்போ வரைக்கும் அந்த வாசனை இருக்கே, அதுதானே வேணும். ஆமாம் ஆமாம். அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணணும், நாங்கள் வேலைக்கு கிளம்பு. என்ன பார்த்துக்குள்ள? ஆமாம் ஆமாம். அப்படிதான். இல்லைப்பா, நேற்றே பண்ணிருக்கணும். நேற்று நிச்சயதார்த்தன்றதுனால பண்ணலப்பா, இன்னைக்கு பண்ணிடணும். சரி கிளம்புங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் இருங்க கொஞ்ச நேரம், நான் ஹோட்டலுக்கு போய் நான் வேலையை பார்த்துக்கிறேன். இல்லைடா, நாங்களும் வரோம், எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. வேலையை முடிச்சு மதியத்துக்கு மேலே வீட்டுக்கு வந்துடும். பார்த்துக்கிறேன். இந்த வேலையை எப்படி பார்ப்பேன்? அதானப்பா, மதியம் வரைக்கும் நாங்கள் இருக்கோம், அதுக்கப்புறம் வேலையை நீ பார்த்துக்கோ. நானும் வரேன், வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும்ல. ஏதாவது வேலை தான் சொல்லுங்கள், நாங்களும் வரோம். அப்புறம் என்ன, அவங்களாம் ஏதாவது பிரான்ச் போய் ரவுண்ட்ஸ் பார்க்கட்டும் திடீர்னு. எந்த பிரான்ச் போகிறாங்களோ போயிட்டு வரட்டும். நானே அதுக்கு தானே போகிறேன். அப்போ அதெல்லாம் பண்ணிட்டு வா. கரெக்டாக இருக்கா என்ன அது இருக்கான்னு பார்த்துட்டு வா. ஒரு மீட்டிங் தான் இருக்கு, அதை அட்டன் பண்ணிட்டு நாங்கள் 2 பிரான்ச் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம். நீ மற்ற வேலை ஏதாவது இருந்தால் பார்த்து அந்த அசோசியேஷன் பார்ட்டி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நீ போதுக்கலாம், நாங்கள் வரல. சரிண்ணா. இல்லை இன்னைக்கு வந்தால் வரட்டும், நாளைக்கு வந்தால் வரட்டும். நாங்கள் வேலை பார்த்துட்டு அங்கே போயிடுவோம். சரி பண்ணுங்க, என்னமோ தானே இருக்கும், நினச்சா வர போகிறோம். பார்க்குறேன். இன்னைக்கு கிளம்பலாம். நாளைக்கு கிளம்பிடலாமா? ஆமாம். இதுக்கப்புறம் என்ன, 7ஆம் மாதத்துக்கு தான் வரணும், அதுக்கு வந்துக்கலாம். ஆமா, அதுக்கு வரணும்ல. நாங்க இங்க இருக்க போறோம்ப்பா. தாராளமா இருக்கு உங்க பொண்ணு கூட, யார் வேணாண்ணா. அதானே, அவளை லீவ் போட சொல்லிட்டு அவ கூட போய் பார்த்துக்கோங்க. இல்ல 7ஆம் மாசம் முடிச்சு அவளை கூட்டு போலான்ட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? இல்ல சும்மா ஒரு வாரம் வச்சு இருந்து கூட்டு வரதுக்காக. ஒன்னு 8ஆம் மாசம் தொடங்கறதுக்குள்ள கூட்டு வரேன். இல்லைன்னா இன்னும் 1 மாசம் கூட வச்சிருந்து 9ஆம் மாசம் தொடங்கும் போது கூட்டு வரேன். பார்த்து 1 மாசம் புரியுது. சீமந்தம் எங்க, பிரசவம் எங்கன்னு ஆயிடுச்சு. கொஞ்ச நாளாவது அங்க இருக்கட்டுமேன்னு தோணுது. சரி, அகந்தவள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கோங்க, அவ உருவாலாம் தெரியல. அதுதான் பெரியவங்க கிட்ட சொல்றேன், நீங்க தான் சம்மதம் வாங்கி தரணும். சரி, சாயந்தரமா அதை பத்தி பேசுவோம். அதுங்களா வரட்டும் வேலையிடம். சரி. ஓய் எழுந்துரு. எழுந்துக்கலாம். ஒன்றும் வேண்டாம், எழுந்துருங்க. வாமா. நம்பி வரமாட்டேன். ஒன்றும் பண்ண மாட்டேன், வாங்க. என்ன வா. என்ன உங்களுக்கு ஸ்டிஃபா நிற்கிறோம். உங்களை வச்சு நான் தெரியும், எழுந்துருங்கன்னு. குளிமா முடியாது. அதெல்லாம் முடியும், பட்டு பல்ல எழுந்துருங்க. மாட்டேன், நீனால குளிக்கலாம், ஒன்று விட்டாலோ. ஸ்டாடி தாங்க, பசிக்கிட்டு எதாவது சாப்பிடலாம். இப்படி சொல்லி அமர்த்திடும். நல்ல பையன்ல, குளிச்சுட்டு வந்தால் என்ன கிடைக்கும்? பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும். இதுவே நான் தான் உனக்கு தரணும். எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன எனக்கு எதாவது தானே சொல்லு. ஏய், பசி இருக்கு, பரவாயில்ல, பஸ் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி அவனும் யாரையும் பிளாக்மெயில் பண்ண மாட்டான். உண்மையாக சொல்கிறேன். ஆமாம், சொல்லிட்டார் பெரிய உண்மை. சரி, நான் தூங்குறேன். சரி, கிடைக்கும், எழுந்துருங்க. அதெல்லாம் வருத்தமாக சொல்லக்கூடாது. ஏன் அம்மி கிடைக்காம எழுந்துரு ப்ளீஸ். இஞ்சியே கழிச்சு சாதிக்கிறோமா? அம்மே சரி. என்ன இம்சை? 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு என்கிட்ட தான் இருக்க போறீங்க, அப்புறம் என்ன? இப்படிதான் சொல்லி அமர்த்திடும். ஆமா, இவரை ஏமாத்துறேன். ஆமா ஆமா ஆமா. சரிங்க, போங்க. தரத்தில் இதுக்குள்ளே கிளம்பிட்டேன். இருக்கு, பரவாயில்ல. 5 minutes, okay? ஓடு மேன். 5 minutes. 5 minutes. சரி, ஓடு. இவன் 40 கிலோ விசிஞ்சிச்சு. இம்சா இப்படி பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நானும் வீட்டுல இருந்துருவோம் போல. ஏன் அடிக்ட் ஆக்கி விட்டுருவோம் போல. என்ன என்ன இல்ல அதெல்லாம் இருக்கு. அப்புறம் எதுக்கு மேன் கத்துற? இதான் இல்லை, கொஞ்சம் சரியா ஒன்றுவேன். என்ன ஒரு ஹெல்ப்? என்ன ஹெல்ப்? நிஜமாக முடிவு சொல்லு. சீரியஸா கூப்பிட்டு இருக்க, என்ன பண்ற? பிச்சு,
யாரையும் அதெல்லாம் வரமாட்டேன். ஆமா முடியாதுங்க. உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நமக்கு எந்த வாய்ப்பும் இல்லைப்பா. விளையாடாதீங்க. விளையாடாது வா. அது மாதிரி தானே சமூக பண்ணட்டி தானே இப்போ இதெல்லாம் பண்ண மாட்டேன். இவருக்கு இதெல்லாம் பண்ண விட மாட்டேன். இப்போ பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன். பண்ணுங்க என்ன பண்ணணுமோ. வச்சுக்காதீங்க அதில் யாருக்கு வாசல் காக்கிற இருக்கு. அப்படின்னு நடிச்ச விஷயம் மாத்திரம் பண்ணி விட்டோம். ஏன் அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஏன் சீக்கிரமாக குளிக்காம ஆஃபீஸ்க்கு வந்து அங்கே வந்து குளிக்க வைக்கணுமா? இதை பற்றி தெரியும். ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் கெஞ்சுவார். அதுக்கப்புறம் முடியாதுப்பா. அப்படி டெய்லி வந்துடும். முடியாது. சின்ன பாரு இன்னைக்கு பண்ணிட்டு வந்தாலும் என்ன பண்ணுவான்? நாளைக்கும் இதே கேட்பான். இன்னைக்கு நம்ம 6 மணிக்கு போயிட்டோம்னா குளிக்காமலே ஆஃபீஸ்க்கு வந்து உட்காந்துட்டு இருப்பான் கீழே. கேட்டா இதுதான் ரீசன் சொல்லுவான். அங்க இருக்க அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவான். ஒருத்தன் கூப்பிட்டா வர கூட இல்லை போல இருக்கு. ஆமா ஆமா வர. என்ன என்ன வரணும் உங்களுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க, என்ன பேச மாட்டீங்க ஒழுங்கா? இருக்கிறது இருக்கும். எதுக்கு? குளிச்சுலாம் இருக்காது. அதை கனவு கண்டுட்டு குளிச்சுட்டு வரேன். கனவா? அது என்ன கனவு? நம்ம மட்டும் நிறைவேற்றுவியா? அப்படி செஞ்சிருவியா? என்ன நான் போனது முடிஞ்சிச்சு அப்படி இருக்கும் தான். நல்ல கனவு காண முடியும். 8 வருஷம் தான் பண்ணேன். இப்போ அதெல்லாம் பண்றேன். வேற என்ன பண்ணேன்? பாரு இவர் எப்படி சொல்லி காட்டுறாரு. தெய்வம் பட்டும் ஆசையாக தானே கேட்டேன். சரி ஃபியூச்சர்ல செய்யறேன். என்ன ஃபியூச்சர்னு தெரியல. அம்மே கிளாஸ்ல எடுத்து சொல்ல மாட்டீங்கன்னா முன்னாடியும் தோட்டத்தில் தான் உட்காந்து வச்சுப்போம். புரிஞ்சிச்சு. சரி இன்னும் செய்யறேன். அதே அடமா பிடிச்ச கூடாது. அப்படின்னா நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன்றதுனால அப்புறம் எங்க ஆஃபீஸ் குளிக்காமலே வந்து அங்க வர பிடிச்சிங்கன்னா அப்படி பண்ணணும் எனக்கு தெரியும். பார்த்தீங்களா? எனக்கு தெரியும். இதுக்கு தான் பயந்தேன். ஏடி என்னமோ உன் பிரச்சனை? நன்றி தானே. அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை ரோடி. புருஷனுக்கு அது கூட பண்ண மாட்டேல. நீ வர வர என்னப்பா பண்ணல? பாத்ரூம் வந்து ஹெல்ப் தானே கேட்டேன். சரி நீ கேட்டதுக்கு பேர் ஹெல்ப்பு. ஆமா அந்த ஹெல்ப் பண்ணா என்ன ஆகும் எனக்கும் தெரியும். நான் அப்படி ஓவரா பண்றேன். என்ன பண்றேன்? அந்த ஹெல்ப் அத்தோட நீங்க டெய்லி எதிர்பார்ப்பீங்கல்ல அது ஒய்ஃபோட கடமை. அப்படின்னு நாங்க சொன்னோம். எங்களுக்கும் ஒரு கடமை இருக்கு. நாங்களும் அதை பண்ணுவோம். அது என்ன கடமை? ஹெல்ப் பண்றதுதான். லூசு. இதெல்லாம் அப்படிதான் பார்ட்னருக்குள்ள. புரியுதா? ஒன்றும் புரிய வேண்டாம். நீ வேண்டாம்னா நீ சொல்ல முடியாது. வேற யார் சொல்வா? ம். அது உங்கண்ணா கீழே கூட்டு போற ஐடியா இருக்கா? நோ. ஏய். அப்புறம் போலாம். கேடி நீங்களும் உங்க அப்புறமும் அப்புறம் தான் புரிஞ்சுதுல. எனக்கு ஒன்றும் புரிய வேணான்றான். என்ன? ஒன்றும் இல்லை. அப்புறம் பிச்சு விடுவேன். நல்லா இருக்குல்ல. இன்னும் நல்லா இல்லை. இப்படியே லாக் பண்ணி வைக்க பிளான் போட்டிங்கன்னு புரிஞ்சிடுச்சு. இந்த வாட்டி நான் ஏமாறுறதாவே இல்லை. புரிஞ்சுக்கோங்க. நான் விவரமாயிட்டேன். சரி உஷாராயிட்டா. என்ன விவரமான எங்களுக்கு என்ன வந்துச்சு? வாட் டு யூ மீன்? ஐ மீன் நெத்திலும் இன்னும் இல்லை. எல்லாம் இருக்கு. வாய்ஸ் போனீங்கன்னு வைங்களேன் என்ன பண்ணுவேன்? வச்சு வச்சிருவேன். அதுக்கு தான் நானும் வெயிட்டிங். எங்க நடக்குது? எனக்கு ஆதரவு நாள் தான் நடக்குது. ஏங்க என்ன ஏங்க? போதும் உங்க சேட்டை. ரொம்ப லாக் பண்ணிட்டீங்க. வாங்க போலாம். நோமா. எஸ்மா. ஓ. எஸ். நோ. கம்மாருங்க. சரி சாண்ட்விச் மட்டும் போதுமா? போதும். எது கிள்ற? நெல்லி நல்லா இருக்குல்ல. இருக்கு உங்களுக்கு. அதான் பாதி கொண்டாடி ஆயிட்டல. ஏன் சொல்றீங்க? இப்போ அதுக்கு என்ன? பாதி தளர்வு பண்றது. பிச்சு போடுவோம் பிச்சு. என்ன தப்பா கேட்குறான்? அதான் தப்பு தான். நான் ஒன்றும் தப்பு இல்லை. பேருக்கு மட்டும்தான் சொல்றது எதுவுமே இல்லாம இருக்கிறேன்ட்டு. ஆனா டார்ச்சர் பண்ண வேண்டியது. எப்படி மூஞ்சி மாத்திச்சு பாரு. நான் ஒரு விளக்கமும் வேண்டாம் அப்படின்னு நடிக்க வேண்டியது. உன்னை நடிக்கிறேன். என்கிட்ட இருக்க உனக்கு பிடிக்கல. அதானே பிடிக்கிறதால மட்டும்தான் இருக்கு. நீ ஆசைப்பட்டு இல்லை. பரவாயில்ல போங்க. கையெடுக்கிறத பத்தியா கேடி. எங்க வேணுமோ போங்க. நான் ஒன்றும் வளர்ச்சியெல்லாம் பிடிக்கல. இங்கே போகலாம். நான் தடுக்க மாட்டேன். ஓ ஆசையாக தான் கேட்டேன். இல்லைனாலும் நான் கம்மன் தான் இருக்க போகிறேன். கேட்கறது என் உரிமன்றதுனால நான் கேட்டேன். ஆனால் நீ இவ்வளோ தப்பாக பேசிட்டல. உன் கூட இருக்கிறது மட்டும்தான் சந்தோஷம். மற்ற எதுவும் இல்லை. ஆனால் என் நீட்டை நான் பொண்டாட்டிக்கிறதா கேட்க முடியும். வேறு யார்கிட்டையும் இல்லை. அதனால கேட்டேன். இப்போலாம் நிறைய பேர் கேட்கறது கூட இல்லை. நீ சீப்பானதான் நினைக்கிறல. வரையிலேருந்து நான் கேட்டுட்டு மட்டும்தான் இருக்கேன். நான் வேறு என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. அவன் சொல்லுவான். அத்த செகண்ட் நான் திருப்பி ஏதாவது பேசியிருக்கேனா? ஐயோ ரொம்ப சேடாயிட்டாரோ. சும்மா கலாய்க்கலாம் தானே பண்ணோம். இப்போ பண்ணாலும் சமாதானம் தள்ளி போட மாட்டாரு. என்ன பண்றது? தலை பிச்சுக்குது இந்த பையன்கிட்டனால. நான் பிடிச்சி வைக்கலையே. சரி சாரி போகலாம்.
யாரையும் ஒரு சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்ன, சும்மா கொச்சக்கூடாது. எப்பவுமே நான் இப்படி கேட்டாலும் இப்படி தான் சொல்கிறேன். அப்படிலாம் மனசுக்குள்ளே தானே இருக்கு. சின்ன விளையாட்டுக்கு தான் வச்சு கேட்டேன். உங்களை பற்றி தெரியாதா? இல்லை, நான் எப்போ கேட்டாலும் இப்படி தான் அசிங்கப்படுத்துகிறேன். நான் எப்போ கொடுத்தாலும் நீ இப்படி தான் சொல்லி காட்டுறேன். 4 மாதத்துக்குள்ளே நான் இதை மட்டும் தான் எதிர்பார்க்கணும் எனக்கு தோணுது. ஹாய், விளையாட்டை பேசுதான் விளையாட்டை போடணும்னு அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க, இவ்வளோ சீரியஸாக பேசுறீங்க. இல்லை, அதுவும் என் தப்பு தான். நான் விட்டு போனதானே தப்பு. மற்றவங்க கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணுறதுக்கும் தப்பாக நடக்கிறதுக்கும் குடும்பப்படுத்துறதுக்கும் எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். அதுவும் அவங்க என்னை சுற்றி இருந்த சொந்தக்காரங்க எனக்கு என் மேலே விருப்பம் வரது நியாயம் தான். என்கிட்ட வந்து உனக்கு அவங்க கிட்ட வர மாதிரி கூட தோணலாம். அதுவும் தப்பு இல்லையே. அவங்க ஒன்று படுத்தினா தானே நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு உனக்கு அவங்க கிட்ட இருந்து தள்ளி வச்சு மன்னிக்கணும்னு தோணுதோ, நான் உனக்கானவங்க மட்டும்தான் தோணுதோ அன்னைக்கு பார்த்துக்கலாம். பரவாயில்ல, நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். இருக்கும் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். நான் ஆஃபீஸ்லேயே இருக்கேன். பாப்பா எவ்வளோ டைலாக் இல்லை. வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். இப்படி விட்டோன்னா நமக்கு இருக்க பிடிச்சிடும். இந்த பையனை வேற வழியாக தான் ஹேண்டில் பண்ணணும். இல்லை, பெரியதை பற்றியும் கேட்கி என்ன என்னன்னா அதானா? அதானா புரியலையே. சரி, நீங்கள் தான் போக சொன்னீங்களே, ஒரு இப்போ நான் போகிறேன். விடுவேன், இதுக்கப்புறம் நான் மாட்டேன். லக்கேஜ் பேக் பண்ணுறேன். நீங்கள் தான் ஆஃபீஸில் போய் தங்கிக்க போகிறேன் நீங்கள்ல. உங்கள் ட்ரெஸ்ஸில் சூட்கேஸில் வச்சிருவா. விட்டுருவேன். ஒரு வார்த்தை சொன்னா தேத்தி விட்டுருவியா? இருங்க, பிள்ளைங்க கெஞ்ச மாட்டேன். சேச்சா, போகிறன்றவங்கள ஏன் தடுக்கணும்? தாராளமாக போயிட்டு வாங்க. ஏன் லக்கேஜ் பேக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் போக வேண்டாம், நீங்களே கிளம்புறேன்ட்டு. உண்மையை திருத்தி விட்டா தான் இன்னைக்கு மனசு மாறணும், அன்னைக்கு வாங்க. ஆதித்யா, சேச்சா இல்லை இன்னும் கோவமாக தான் இருக்கேன். நீ கொடுத்தது கொஞ்சமாவது என்ஜாய் பண்ண விட இப்படி பண்ற. இன்னும் என்ஜாய் பண்ண பார்த்தாங்களா? கிளம்பலாம். உண்மை இதெல்லாம் ரொம்ப டூ மச். உங்ககிட்ட கெஞ்சனுக்கு இவ்வளவு பாடுபடுத்தக்கூடாதுன்னு சரிங்க, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ரொம்ப பேசிட்டேன். ஒழுங்கா நான் கொடுத்துட்டு பார்ப்போம். ஐயோடா, பாரு லக்கேஜ் பேக் போது உங்களுக்கு எத்தி விட்றதான் வேலை. நோ பேபி எஸ். உண்மை குட்டிமா. எனக்கு தெரியாது அந்த கதெல்லாம். மாறி தங்கம், தேவையில்லை. என்ன பேச்சு பேசுனீங்க? கிளம்புங்க. என்ன எப்ப பாருங்க இப்படி சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். அதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, கிளம்பப்பட்டு கஷ்டப்பட்டு ஒன்றும் யாரும் கூட இருக்க வேண்டாம். சரி வண்டி அதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இல்லை. சொன்னது ஒரு தடுத்து காட்டணுமா? எந்த முறைத்தனமும் கலோடு இல்லை. என்னை பத்தி தெரியும். வியூ பிடிக்காத திருப்பி நம்ம பிடிச்சா என்ன தெரியும். போடுங்க. மாறிடா. என்ன பேச்சு? சும்மா விளையாட்டு கேட்டு இது ஒரு குத்தமா? கேட்காது எனக்கு ஹோட் ஆகுது. அப்புறம் நீங்க அந்த டைலாக் சொல்றீங்க. அதான் சொல்றேன், நீ சொன்னா தப்பு கம்மன் ஆயிடுவேன். எனக்கு நீர் எனக்கு வேணும்ன்றது நான் யார்கிட்ட கேட்க முடியும்? போதும் இதே மாதிரி ஏதாவது சாக்கு சொல்லி ஏமாத்துங்க. நான் ஏமாத்துறேனா? ஆமா, எல்லாம் பேசாத. கீழே கூட்டு போங்க, நம்புறேன். தள்ளி வைக்க பாக்குற. அப்பெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தள்ளி வைக்கல. போலாம், மற்றதை நைட்டு பார்த்துக்கலாம். சரி, கொஞ்ச நேரம் தான். ஓகே, எடுத்துட்டு வந்துடுவேன். தான் தெரியுமே. கூட்டு போ. அங்க ஒரு வழியா போலான்னு தோணுச்சு. நீங்க போங்க, பின்னாடி வா. தெரியுமே. சரி, அப்படியே பண்றேன்னு சொன்னேன். அந்த பயம், புரியுது. அந்த கதையை அப்புறம் பார்த்துக்கலாம். ம், எழுந்துருங்க. ஓகேமா, கிளம்பு. இதுக்கு வந்துடணும், இல்லைன்னா வந்துடும். சரிப்பா, வந்துடுவேன். இதே ட்ரெஸ் தான். புரிஞ்சு மேன். அப்போ ஓகே, ஐம் வெயிட்டிங். ஓகே, மூன்றீங்க ஏதாவது நவுறீங்களா? சரி, ஆனா அதுக்கு முன்னாடி போதும் தரணி சொல் கொடு. சரிம்மா. சரி, கிளம்புறேன். புஜ்ஜி மாப்பிள்ள சார், இப்படியாவா வேலைக்கு போனீங்க? ஏன் சித்தி, ஏன்? அதானடா, பட்டு வேட்டி நகை இப்படியா போன? வீட்டுல இருந்து வேலை பார்த்தேன். வீட்டுல இருந்து வேலை பார்த்தியா? ஆமா, ரூம்ல தான் இருந்தேன். மதியம் சாப்பிட வரல? அது அங்க இருந்து ஆல்ரெடி ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்ஸ் லஞ்ச் சாப்பிட்டு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அதனால சாப்பிடணும்னு தோணல. அப்படியே வேலை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் கிச்சன்ல வந்து சாண்ட்விச் பண்ணி எடுத்துட்டு போயிட்டேனே. கிச்சனுக்கு வந்து சாண்ட்விச் பண்ணி எத்தனை பேருக்கு? இத்தனை பேர் வீட்டுல இருந்திருக்கோம். ஒருத்தன் எவ்வளவு வேலை பண்ணிருக்கான்னு தெரியல. அதானே, அது எப்படி எங்களெல்லாம் தாண்டி போய் பண்ண? நீங்க யாரும் இங்க இல்ல, அந்த வீட்டுல வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாண்ட்விச் பண்ணி சித்தி ஒத்தி இருக்காளி கொடுப்போன்னு தோணுச்சாடா? நான் சிம்பிளா பண்ணேன். அதுல என்னத்த தருது? ஏதோ ஒன்று ஒரு வார்த்தை கேட்டியாடா? வேணுமான்னு சொல்லுங்க, பண்ணி தரேன். புதிய மாப்பிள்ளை கால் வலிக்கும். அதானே, கொஞ்சம் நின்று கூட உடனே பதறிடுவாங்களே மாமனாருங்க. நான் எந்த கேள்வி இருந்தாலும் உட்காந்து கேளுங்க.
எங்கள் மாப்பிள்ளைக்கும் கால்லாம் வலிக்கும். இப்போ மாப்பிள்ளை வந்து உட்காந்துரு, ஏன்னா உன் மாமனுங்க தாங்க மாட்டாங்க. சரிப்பா சொல்லிக்கிட்டே வேலை தேத்தி விட வேண்டியது வரவே மாட்டாங்க. அப்படியே வந்தால் என்ன மருமக்களை காணும். நானும் அவ்வளோதான் தேடுறேன். அரசு எங்க, கையில் எங்க? கையில் ரூமில் இருக்கா, அரசு ஆஃபீஸில் தான் வரலப்பா. மீட்டிங் அவன் அட்டன் பண்ண சொன்னேன். ஓ சரி சரி. என்னம்மா நேத்தானே நிச்சயதார்த்தம் இன்னைக்கும் பல இருக்க? ஐயோ இந்த கேள்வியில டென்ஷன் ஆயிடுவாளே. அன்னைக்கு கால்றி அவன் சும்மா கேக்குறியா? என்ன படிக்கிறது கத்திடுவோமே. இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னா கேக்குறியா? கொடுத்தவரை கேளுங்க, என்ன கேக்குறீங்க? பொண்டாட்டிக்கு வயிறு நகை பாவாடை தனியாக வாங்கி தெரியாடா? என்ன வலிக்குதம்மே. பிடிக்குதுன்னு விட்டுறீங்களா? நீ நடிக்கிற எதையும் பார்ப்பேன், அப்புறம் என்ன பண்ணுவோம் கிட்ட. அப்பனா இதை செஞ்சு வாங்கிட்ட வேலை விட்டுருவோம். நேற்று ஈவினிங் போட்டிருந்தாரு, அதுக்கு நல்லா இருந்துச்சு போல இருக்கே. அப்போ போட்டவ பாவாடை தவணைங்களா வாங்கி தர போல. உனக்கு எப்படி அதில் பார்த்து வாங்க தெரியுது? எங்களுக்கு எடுத்து கொடுக்க தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, அவளுக்கு மட்டும் எனக்கு தெரியும். என்னடா அவளுக்கு மட்டும்? அது அப்படிதான், அவளுக்கு எடுக்கணும் மட்டும் கரெக்டாக வந்துடும். உன் விரல இருக்க அந்த 2 மோதிரமும் நல்லா இருக்கு. ஏது எது? அது அப்பா வாங்கி கொடுத்தாரு. அப்பா ரிட்டைர்மெண்ட் பண்ணும்போது வாங்கினது. எனக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்று வாங்கினாரு. அது அம்மா என்கிட்டயே கொடுத்துட்டாங்க. நல்லா அது ஒரே மாதிரி இருக்கா? முந்தைய அவகிட்டே கொடுத்துட்டியா? எங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு தோணல. பாப்பா நேற்றுலேருந்து இது பஞ்சாயத்துடா, காசு கொடுக்குறேன் எடுத்துக்கோங்க. ஏன் லேட்டு? சொல்ல முடியாது. உட்காரு. அந்த பக்கம் போய் உட்காரு. பாரு என்ன கண்டிஷன் போட்டு வந்தேன், கிட்ட உட்காரணும் தெரியுங்களா? ரூமுக்கு போகலாம். எங்க படுத்துறீங்க? முக்கியமா முடியாதா? இல்லை முடியணும், இல்லைன்னா ரூமுக்கு தூக்கி போயிடுவேன். என்ன பார்த்துக்கோ, நான் யாருக்கும் பயப்படுறதா இல்லை. சின்னதான் போடுறாங்க. எங்க அடிக்கடி அப்படிதான் மேட்சிங்காக தான் தெரியுது. அது என்ன கதை தான் தெரியல.